வளர்ச்சியும் மேன்மையும் பெறப்போகும் ரிஷபராசி அன்பர்களே, இந்த 2024 இறுதி 3 மாத பலாபலன்கள். ஏன் இந்த இறுதி 3 மாத பலாபலன்கள் இந்த ரிஷபராசிக்கு ரொம்ப தேவை அப்படின்னா, நிறைய கிரக பயிற்சிகள் இந்த 3 மாதத்தில் நடக்குதுங்க. முதல்ல குரு வக்ரம் பெறுகிறார், சனி வக்ர நிவர்த்தியும் உண்டு. அது மட்டும் இல்லாமல் செவ்வாய் வக்ரம் பெறுதல், வக்ரம் பெற்ற புதன் நிவர்த்தி அடைதல், இந்த மாதிரி பல விஷயங்கள் சொல்லிகிட்டே போகலாம். சுக்கிரன் பார்த்திங்கன்னா அதீத பயிற்சியாக மகரம் வரைக்கும் செல்லுதல். இப்போ எங்கேருந்து துலாத்திலிருந்து 4 கட்டம் வரைக்கும் 3 மாதத்தில் நகருதல். அப்போ இது பெரிய பலன்கள், பெரிய மாற்றங்கள் கொடுக்க போகுது. ஒரு பாதகாதிபதி வக்ரம் பெற்று திருப்பி தன் 10ஆம் இடத்துல தொழில் ஸ்தானத்தில் நல்லபடியாக இருக்க போகிறார். இதில் என்னென்ன நடக்க போகுதுன்னு பார்ப்போம். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். நிறைய பேர் நிறைய கமெண்ட் பண்ணியிருக்கீங்க ரிஷபராசிக்கு. அந்த கேள்விகள் கொண்டான சந்தேகங்களும் இந்த வீடியோவில் பார்த்துருவோம். முதல்ல இந்த ராசிக்கு பார்த்தீங்கன்னா 11ஆம் இடத்தில் இருக்கிற ராகு பகவான் யோக ராகுவாக வேலை செய்கிறார். நிறைய பேத்துக்கு விடைகள் கொடுப்பதிலும் அள்ளி கொடுப்பதிலும் ராகு யோகத்தை கொடுக்குது. ராகு பகவான் 11ல் அது கடல் சம்மந்தப்பட்டதில் இருக்கும்போது நீரும் பாம்பும் சேர்ந்து ஒரு ராசிக்கு குறிகாட்டிட்டாலே அங்கே யோகங்க. இது எப்படி சொல்கிறீங்கன்னா, கடலில் இருக்கிறதான் பத்மநாப சாமி அவர்கள் கடலில் பாம்பு மேலே படுத்துட்டு இருக்கிற மாதிரி. அப்போ இந்த இடத்தில் ரேவதி நட்சத்திரமும் உண்டு. அப்போ விஷ்ணு பரமாத்மா அனுகிரகமும் ரங்கநாதர் அனுகிரகமும் இந்த ராசிக்கு இப்பொழுது உண்டு. ஏன்னா லக்ஷ்மியோட அம்சமே இந்த ரிஷபம் சுக்கிரன் தான். அப்போ 11ஆம் இடத்தில் இருக்கிறது உங்களுக்கு வளர்ச்சியை கொடுக்க போகிறார், பொருளாதார தண்ணீரவை கொடுக்க போகிறார். உங்கள் ராசியில் இருக்கிற குரு உங்கள் ராசி அதிபதி வச்சு கஜகேசரி யோகம். இந்த கஜகேசரி யோகத்தில் என்ன பண்ண போகுதுன்னா, வளர்ச்சி அபிரிதமாக போகுது. அவரே 11ஆம் அதிபதி வக்ரம் பெற்று ராசியை நோக்கி வருகிறார். இது நட்சத்திர அடிப்படையில் கொஞ்சம் பிரித்து எடுப்போம், பொதுவான பொதுப்பலனாக பார்த்துட்டு போயிடுவோம். இந்த நேரத்தில் 10இல் இருக்கிற வக்ரம் பெற்றிருந்த சனி வக்ர நிவர்த்தி அடைகிறார். இந்த வக்ர நிவர்த்தியின் மூலம் என்ன நடக்கப் போகுதுன்னா, அவரே பாதகாதிபதியாக இருந்து தொந்தரவு கொடுத்துட்டு இருந்தது. பாதகாதிபதி நோக்கி போயிட்டு இருந்து இப்போ 10ல் வந்து 9-10 தர்ம கர்மாதிபதி யோகத்தை கொடுக்க போகிறார். தர்ம கர்மாதிபதி ரொம்ப நாளாக அப்போ தொழில் ரீதியாக வளர்ச்சி, கோயில் குளங்கள் இருக்கும், பொருளாதார தண்ணீர் பெருக போகிறது, வேலை சம்மந்தப்பட்டது, அதாவது தொழில் செஞ்சிட்ருக்கார், அந்த தொழிலில் ஒரு முன்னேற்றம் ஏற்படுகிற கால சூழ்நிலை. சார் ரொம்ப நாளாக இன்வெஸ்ட் பண்ணி ஒரு நெருக்கடி நடந்துகிட்டே இருந்தது. இப்போ எப்படி இருக்குன்னா, டெவலப்மெண்ட் படிப்படியாக டெவலப்மெண்ட் ஆகக்கூடியது. அரசு வகை ஆதாயம் உண்டு. ஏன்னா இதற்கு திரிகோணத்தில் சூரியன் பயணிக்க போகிறார். அரசு வகை ஆதாயம், வளர்ச்சி. இதில் வேலையாட்கள் சம்மந்தப்பட்டது இவங்க நல்லா ஒர்க் பண்ணி ஹெல்ப் பண்ண போகிறாங்க. மனைவி வகையில் ஆதாயம். இப்போ கணவன் செய்கிறாருன்னா பிஸ்னஸுக்கு மனைவி சம்மந்தப்பட்ட ஆதாரம் உண்டு, குழந்தைகளோட அனுசரணையும் உண்டு. இப்போ தொழிலில் எப்படி டெவலப் ஆகுது பாருங்கள். இந்த நேரத்தில் சார் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் வெளிநாடு சம்மந்தப்பட்டது பண்ணலாமா? உறுதியாக பண்ணலாம். வெளிநாடு சம்மந்தப்பட்ட தொடர்புடைய தொழில்களில் கொஞ்சம் வளர்ச்சி அடையக்கூடிய காலகட்டம் வந்தாச்சு. இப்போ இதில் கோயில் சம்மந்தப்பட்டதில் ஏதோ ஒன்று ஒரு ஹெல்ப் பண்ண வேண்டியது, ஒரு தெய்வத்துக்கு வாங்கி தரேன் அப்படின்னு வேண்டியதுதான். அதை நிவர்த்தி, அந்த வேண்டுதலை நிவர்த்தி பண்ண வேண்டிய கால சூழ்நிலை. அந்த இது பண்ணிட்டிங்கன்னா இன்னும் வளர்ச்சியாக இருக்கக்கூடியது. ஃபஸ்ட்டு அடுத்து நான் பேச போகிறது திருமணம் சம்மந்தப்பட்டது. உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் திருமண யோகம் சூப்பராக இருக்குது. 7ஆம் அதிபதியான செவ்வாய் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடம் மற்றும் 3ஆம் இடத்துல பயணிக்க போகிறார். 2ஆம் இடத்துல பயணிக்கும்போது எந்த தங்கு தடையும் இல்லை. 3ஆம் இடத்துல பயணிக்கும்போது சந்தேகங்கள், என்னடா வேணுமா வேண்டாமா, அவசர முடிவெடுத்தோமான்னு ஒரு குழப்பம் ஏற்பட வாய்ப்புண்டு. அதனால் திருமண யோகங்கள் உறுதியாக உண்டு. இதில் குழப்பங்கள் மட்டும் வந்துடக்கூடாது. ஒரு மேரேஜ் ஃபைனலைஸ் ஆகிற காலகட்டம். இப்போ பார்க்கலாமா வேணாமா, ஹோல்டு பண்ணக்கூடிய சூழ்நிலை மட்டும் பண்ணக்கூடாது. அது எப்போ அப்படின்னா, கார்த்திகை மாதத்தில் குழப்பங்கள் வர வாய்ப்புண்டு. அப்போ கார்த்திகை மாதத்துக்கு வரைக்கும் வெயிட் பண்ணக்கூடாது. ஐப்பசி மாதத்தில் பிடிச்சிருந்தா ஓகேன்னு சொல்லி ஃபைனலைஸ் பண்ணி அடுத்த ப்ராக்ரஸ் பண்ணணும். கார்த்திகை மாதத்தில் இருக்கிற குழப்பங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் டிசிஷன் எடுக்கணும். கார்த்திகை மாதத்தில் உறுதியாக வாய்ப்பு குறைவு. இப்போ வருகின்ற சுப செய்திகள் திருமணம் வரைக்கும் எப்போ ஸ்டார்ட் பண்ணலாம்? இந்த திருமணம் சம்மந்தப்பட்டதெல்லாம் பார்த்திங்கன்னா தை மாதத்துக்கு மேல் தான் யோகமாக இருக்குது. திருமணம் நடந்துருமா? உறுதியாக வர ஜூலை வரைக்கும் இந்த ராசிக்கு யோகம் இருக்குது. அப்போ இதில் ஃபிக்ஸ் ஆகக்கூடிய வாய்ப்பு இருந்து வரும். வருகின்ற வரன் எப்படி இருக்கும்? வருகின்ற வரன் நிர்வாகத்தன்மையுள்ள வரனாக இருப்பாங்க. குடும்பத்துக்கு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய வரன், ஆண் பெண் இருவருக்குமே தான். இவங்க வந்ததுக்கப்புறம் திருமணத்துக்கு அப்புறம் இவரோட படிநிலையே மாறப்போகுது. ஆணுக்கும் வளர்ச்சி, பெண்ணுக்கும் வளர்ச்சி, இருவருக்கும் மியூச்சுவல் வின் டு வின். அந்த மாதிரி வளர்ச்சியை வரைகிற கால சூழ்நிலை வந்தாச்சு. இது சூப்பராக இருக்கும். இவங்களுக்கு வேலை சம்மந்தப்பட்டதில் எப்படி இருக்குது? இவங்களுக்கு 6ஆம் அதிபதி சுக்கிரன் 7இல் சில மாதங்கள் பயணிக்க போகிறார். அப்போ தொழில் சம்மந்தப்பட்டது, அதாவது வேலை சம்மந்தப்பட்டதில் ஒரு ப்ரொமோஷன். ஏன்னா
ராசியில் இருக்கிற குருவும் சுக்கிரனும் சமசம் 2 பண கிரகங்கள். ப்ரொமோஷன் உறுதியாக உண்டு. வேலையில் பெண்களால் ஆதாயம். அப்புறம் பப்ளிசிட்டி கிடைக்கும். இந்த நேரத்தில் பப்ளிசிட்டி சம்மந்தப்பட்டது இவங்களுக்கு பாப்புலாரிட்டி, பப்ளிசிட்டி, மேனேஜ்மெண்ட் வகையில் வருகிற காலகட்டம். இவங்க கலைத்துறையில் இருந்துட்டாங்கன்னா இன்னும் யோகம். இந்த நேரத்தில் சினிமா வாய்ப்புகள் அதிகமாக வரும். சீரியல் சம்மந்தப்பட்டவங்களுக்கு யோகங்கள், யூடியூப் இது சம்மந்தப்பட்டவங்களை இருந்து இன்னும் வளர்ச்சி பெறுகிற காலகட்டம். இவங்களுக்கு அஷ்டலட்சுமி வழிபாடும் சுக்கிரன் சம்மந்தப்பட்ட யாகங்கள் ஏதோ ஒரு கலந்துக்கிட்டால் போதும், இன்னும் வளர்ச்சி. ஆக மொத்தம் ரிஷபராசிக்கு இந்த 3 மாதங்கள் இறுதி மாதம் சொல்கிற உறுதியான மாதம் சொல்லலாம். அந்த அளவுக்கு வளர்ச்சியை கொடுக்கறது காலகட்டம். பூர்வீக சம்மந்தப்பட்ட சொத்துக்கள் ஃபைனலைஸ் ஆக போகுதுங்க. பூர்வீகத்தில் ரொம்ப நாளாக ஒரு சிக்கலுங்க. அத்தை வகைகள், பெண் வகைகள்லாம் ஒரு குழப்படியாக இருந்தது. உறுதி நடக்குமா? நகை சம்மந்தப்பட்டது, பெண்களுக்கு நகை வாங்குகிற யோகங்கள், இந்த மாதிரி இடம் சம்மந்தப்பட்ட சொத்து சம்மந்தப்பட்ட ஒரு காம்ப்ரமைஸ் ஆகி நல்லபடியாக இருப்பது. சொத்து சுகங்கள் சேர்க்கக்கூடிய காலகட்டம். அடகு வைத்த நகையை மீட்கக்கூடியது, இல்லை அடகு வைத்த இடங்களை, வீடு இடங்களை மீட்கக்கூடியது. இந்த வண்டி சம்மந்தப்பட்டதில் இஎம்ஐ கட்டிகிட்டு இருந்தவங்களுக்கு தான் இது ரொம்ப குழப்பம். இஎம்ஐ கட்ட முடியல, கஷ்டமாக இருக்குது, வண்டி கைவிட்டு போயிடுமோ, நகை கைவிட்டு போயிடுமோன்னு ஒரு மனசஞ்சலம் இருந்தது இல்லையா? அதுக்கு ஒரு வழிவகை கிடைக்க போது. கரெக்டாக பயன்படுத்திங்கன்னா சொத்தையும் காப்பாற்றிக்கலாம், ரெஸ்பெக்டையும் காப்பாற்றிக்கலாம். அந்த மாதிரி இருக்கும். சரி, இவங்களுக்கு பூர்வீகம் சம்மந்தப்பட்டதில் 5ஆம் இடத்துல கேது பயணிக்குது, அது குரு பார்க்குது. பூர்வீக சம்மந்தப்பட்ட ஊருக்கு சென்று வழிபாடு செய்ய வேண்டியது, அது குலதெய்வ வழிபாடு கோயிலுக்கு போயிட்டு வர வேண்டிய கால சூழ்நிலை வந்திருக்குங்க. ஒரு முறை சென்று வழிபாடு செஞ்சுட்டு வாங்க, உங்களுக்கு இன்னும் வளர்ச்சி. இந்த நேரத்தில் வீடு இடம் ஃபைனலைஸ் பண்ணலாமா? வீடு பார்த்திங்கன்னா லோன் போட்டு வாங்குற மாதிரி வரும், அது பெருந்தொகையாக வர மாதிரி இருக்குது. பொதுவாக ஃபஸ்ட்டு அட்வைஸ்னால் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். வீடு கட்டுறதெல்லாம் கொஞ்சம் வெயிட் பண்ணால் நல்லாயிருக்கும். வீடு சம்மந்தப்பட்ட யோகத்துக்கு கூட தடை இல்லைங்க. அந்த இடம் இது சம்மந்தப்பட்ட கொஞ்சம் வெயிட் பண்ணி நல்ல இடமா இருந்தால் மட்டும் வாங்க. மெயினான இடத்துல இன்னொரு பக்கம் சில மாதங்களில் வர வாய்ப்பு இருக்குது. இந்த இடத்துல இடம் சம்மந்தப்பட்டது வரும் சார் வேணுமா அப்படின்னா ஜாதக ரீதியாக தசாபுத்தி எப்படி சொல்லுது அந்த தன்மையை பார்த்துட்டு உறுதி பண்ணலாம். ஒரு சிலருக்கு கோச்சார ரீதியாக தவறுதலாக இருந்தால் கூட ஜாதக வலுவை வச்சு கொண்டு போகலாம். இப்போ கோச்சாரத்தில் அளவாக இருக்குது, அப்போ கொஞ்சம் வெயிட் பண்ணி கவனமாக பண்ண வேண்டியது. இப்போ கிழக்கு திசையிலிருந்து வருது, ஊரின் தெற்கு பகுதியில் வருது. நல்லா கவனிங்க, கிழக்கு மற்றும் தெற்கு இந்த பகுதியில் சொத்து அமைதனா ப்ராசஸ் பண்ண வேண்டிய காலகட்டம். மாடி வீடு, மாடியில் குடியிருக்கிற அம்சம், வீடு மாற்றக்கூடிய அம்சம். ஐப்பசி மாதத்தில் நிறைய பேர் வீடு மாற்ற போகிறாங்க. அதில் மாடி வீடு கிடைக்க போது கிழக்கு திசையை நோக்கி வருகிற அம்சம் நிறைய பேருக்கு இருக்குது, அதுவும் வளர்ச்சி. தெற்கு திசையை போனாலும் நல்லா இருக்குது. அப்போ ஆக மொத்தம் வீடு மாற்றங்கள் கொண்டான காலகட்டம். இது பண்ணாலும் நல்ல வளர்ச்சியை கொடுக்கக்கூடியது. மாணவர்களுக்கு அரசாங்க சம்மந்தப்பட்ட படிப்பு படிக்கக்கூடிய மாணவர்கள் ஜாதக ரீதியாக இருந்தால் உறுதியாக படிக்கலாம். கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு பெனிஃபிட் கிடைக்கிது, ஒரு ஸ்காலர்ஷிப் கிடைக்கிற யோகம் ஒன்று. ஒரு சிலர் சார் வெளிநாடு போய் படிக்கிறேன், வெளி மாநிலம் படிக்கிறேன், ஆக மொத்தம் 2 எக்ஸ்ட்ரீம் பாருங்களேன். கவர்மெண்ட்டும் ஹெல்ப் பண்ணுது, வெளிநாட்டு யோகம் இரண்டுமே இந்த காலகட்டத்தில் இருக்குது. அப்போ இந்த டிசம்பர் சம்மந்தப்பட்டது, வேறு பக்கம் அப்ளை பண்ணுறது, ஐஐடி இங்கிலீஷ் சம்மந்தப்பட்டது, கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட படிப்புகள், இந்த IELTS TOEFL இந்த மாதிரி படிப்பெல்லாம் படித்து கிளியர் பண்ணுற வழியாக பாருங்கள், சூப்பராக இருக்கும். இவங்களுக்கு சூரிய பகவான் 7ஆம் இடத்துல பயணிப்பார். அப்போ ராசியில் இருக்கிற சந்திரன், 7இல் இருக்கிற சூரியன் பௌர்ணமி யோகத்தை கொடுக்கும். அதை குரு வேறு பார்க்க போகுது. அப்போ எவ்வளோ அபிரிதமாக இருக்குது. கடைசி 3 மாதத்தில் அந்த தோனி அவர்கள் கடைசியில் வந்து 6 அடித்து வேர்ல்டு கப் வாங்கின மாதிரி இந்த கடைசி 3 மாதத்தில் அபிரிதமாக இருக்கிறனால இதில் சாதகங்கள் அதிகமே, பாதகங்கள் குறைவு. சரி, இந்த நேரத்தில் இவரோட செவ்வாய், இவருக்கு 7ஆம் அதிபதி அவர் தான், 12ஆம் அதிபதி தான். இப்போ வருகின்ற வரன் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா வெளிநாடுலேருந்து வருகிற வாய்ப்பு உண்டு. அப்போ அந்த வரனை பார்க்கலாமான்னா அது பார்க்கக்கூடிய அம்சம் உண்டு. 2வது திருமணம், ஒரு சிலருக்கு திருமணம் கசப்பு ஏற்பட்டு 2வது திருமணம் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் அதெல்லாம் போயிட்டுருக்குது. அப்போ அது சம்மந்தப்பட்ட 2வது திருமணத்துக்கு வாய்ப்பு உண்டு. திருமணத்தில் சின்ன சின்ன பிரச்சனை இருந்தாங்கன்னா சுமூக செய்திகள் வருகிற காலகட்டம். ஆக மொத்தம் இதில் சுப செய்திகள் அதிகம். இதில் எதில் கவனமாக இருக்குன்னா தகவல் தொடர்பு சம்மந்தப்பட்ட பொருட்கள் இப்போ வாங்கணுமான்னு பார்த்துக்கணும். அதாவது ஒரு சில ராசிக்கு வாங்குங்கிறேன், இதில் கவனமாக இருக்கணும். தேவையற்ற விரயங்கள், தேவையற்ற பொருட்களை அவசரப்பட்டு வாங்கக்கூடாது. தேவைக்காக பொருளை பாருங்க. ஏன்னா அதுக்கு வேணும் நகை வாங்குற இடம் வாங்குகிற யோகங்கள் இருக்கிறனால ஒரு மொபைல் ஃபோன் பார்த்திங்கன்னா 1 லட்சம் 2 லட்சம் கொடுத்து வாங்குறது, ஒரு பைக்கு பெருந்தொகை கொடுத்து வாங்குறது, இது இப்போது தேவையற்றது. இப்போ இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா ஃபோட்டோகிராஃபி எடுக்கிறேன், கேமரா வேணும், அதில் இன்வெஸ்ட் பண்ணுறேன், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு ஒரு எண்ணங்கள் வரப்போகுது. இந்த ஷேர் மார்க்கெட் சம்மந்தப்பட்டதெல்லாம் கொஞ்சம் பரிசீலனை செஞ்சுக்கிட்டு பண்ணுங்கள். நல்ல ஒரு ஆலோசனை கேட்டுக்கிட்டு பண்ணலாம், இல்லை அது சம்மந்தப்பட்ட படிப்பை படிச்சுட்டு பண்ணுங்கள், இது நல்லாயிருக்கும். இதை தவிர ஒரு சில எண்கள் ரொம்ப யோகமாக இருக்குது. குறிப்பாக 6ஆம் நம்பர், 2ஆம் நம்பர்,
மற்றும் 3ஆம் நம்பர் இதெல்லாம் இவங்களுக்கு யோகத்தை கொடுக்க போகுது. வெள்ளிக்கிழமை, வியாழன் மற்றும் ஞாயிற்றுக்கிழமை இது ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய கிழமைகளாக இருக்குது. குறிப்பாக இதை தவிர யாருக்காவது சின்ன சின்ன சந்தேகங்கள் இருந்தால் கண்டிப்பாக வாட்ஸ்அப் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட்ஸில் சொல்கிறோம். யாருக்காவது தனிப்பட்ட முறையில் ஜாதகம், பிரசன்னம், வாஸ்து, நியூமராலஜி இந்த மாதிரி தெரிஞ்சுக்கணும், வெளிநாடு சம்மந்தப்பட்டது, கல்வி, உடல்நிலை பற்றி தொடர்பு கொள்ளுங்கள். அனைவருக்கும் உறுதியாக பார்த்து தரப்படும். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன்.